பகாளமுகி வந்து பார்க்குறக்கே ஃபியர்ஸாக இருப்பாங்க. இவங்க ஃபோட்டோலாம் நம்ம வீட்டிலலாம் வச்சுலாம் வழிபடக்கூடாது. எங்கே கோயில் இருக்குதோ, அதாவது இதுக்குன்னே சில கோயில்கள் இருக்குது. அங்கே போயிட்டு மனசார பேசாமல் வேண்டிட்டு மட்டும் வந்துடுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து உபாசன முறைகள்லாம் இருக்குது. அந்த உபாசன முறைகள்லாம் நம்ம சாமானிய மக்களால் ஃபாலோலாம் பண்ண முடியாது. அதாவது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் மாதிரி ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஒரு வியாழக்கிழமை அந்த மாதிரி போயிட்டு ஒரு குருவாக நினச்சி யார் எதற்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கர்ஸ், அதாவது சாபங்கள் நீங்கள் நிறைய வாங்கிட்டே இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க அந்த சாபங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பில்லி சூனியம் ஏவல் எனக்கு கட்டு போட்டுட்டாங்க, எனக்கு வார்த்தையால் கட்டு போட்டுட்டாங்க, என்னால் பேச முடியல, எனக்கு எதிராக பேசிகிட்டே இருக்காங்க, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு, பொய் பேசுகிறாங்க, எனக்கு எதிராக எல்லாமே செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, இந்த சூனியம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத ஸ்பெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த வார்த்தைகளுக்கு சில சக்திகள் உண்டு. அந்த சக்திகள் ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சச்சரவில் வந்துட்டு ஒரு குடும்ப சண்டைன்னு வச்சுக்குவோமே, மண்ணை வாரி தூற்றி அவங்கள வந்து சாபம் விட்டுட்டு போகிறது, குடும்ப உறுப்பினர்களே தன் சொந்த ரத்த பந்தங்களே அந்த மாதிரி சாபம் விட்டுட்டு போகிறது. இந்த சாபத்துக்கு விமோச்சனமே இல்லையா? பெண் சாபம், எனக்கு யாரோ என்னுடைய மூதாதையருக்கு இருந்த பெண் சாபம் என்னையே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் நல்லபடியாக தானே இருக்கேன், இந்த வார்த்தைகள் வந்து என்னை கொன்னுக்கிட்டே இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல அப்படிங்கிறப்ப தான் பகாளமுக்கிட்ட போகணும். இந்த பகாளமுக்கியோட அமைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரக்கனுடைய நாக்கை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா ஸ்தம்பானம், ஸ்தம்பிக்கிறது, ஸ்தம்பிச்சு போக வச்சிரும்.